நம்ம ஹிஸ்டாரிக்கல் சைட்டுன்னு சொல்லப்படுற ஜிம்பாப்வே கிரேட் ரூயின்ஸ். அதாவது ஜிம்பாப்வே வந்தோன்னா முக்கியமாக இந்த இடத்துக்கு வரணும். எனக்கு கேரளாவில் இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்க அந்த இயற்கை மரங்களும் சரி, இங்கே இருக்க அட்மாஸ்பியர், இங்கே இருக்கிற அந்த வீடுகள் ஒன்றுனா இன்னும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் நம்ம ஜிம்பாப்வேயோட ஒரு வரலாற்று நாகரிகமான ஜிம்பாப்வே கிரேட் ரூயின்ஸை போய் பார்த்துருவோம். த கிரேட் ஜிம்பாப்வே மோனுமெண்ட் பார்த்துருவோங்க. பாருங்க, வளைஞ்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கமாகவே இருக்காது. அந்த பக்கம் அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் உள்ளே போயிட்டு திருப்பி இந்த பக்கம் இருந்தால் நீங்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து வரவேற்பாங்க. இயற்கைங்கிறதப்போ அடிச்சிக்க முடியாது. மார்னிங் மக்களே, ஹோப் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இது ஜிம்பாப்வே வந்துட்டோம். ஜிம்பாப்வே வந்து இப்போ மஸ்விங்கோவில் இருக்கோம். மஸ்விங்கோவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் யுனெஸ்கோ சைட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ நான் சிட்டி சென்டருக்கு போயிட்டுருக்கேன். அண்ணா வந்து தங்கியிருந்தோம்ல நேற்று, அவர் வந்து நமக்கு கார் கொடுத்தாரு சிட்டி சென்டருக்கு மட்டும் போயிட்டு இறங்கிக்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம காம்பி பிடிச்சி அந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்டு என்னங்கிறதுக்கு போயிடுவோம். நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்டு கிட்டே போய்ட்டு அதோட பேரை சொல்கிறேன். ஏன்னா மஸ்விங்கோவில் ரொம்ப ஒரு முக்கியமான சைட்டு, ஜிம்பாப்வேல கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான சைட்டு. ஆக்சுவலாக என் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது வாட்ஸ் நேம் பிரதர்? அன்சாவும் நம்ம டாக்கோ 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க அண்ணன் கூட. ஸோ நம்மளை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டு வரதுக்கு வந்தாங்க. ஸோ how much is the distance to the city center? From here, no, 3 kilometers. Okay, almost there. Okay, but there are regular combis going to Zimbabwe Gate Range. Yes. Okay. How is life in Zimbabwe for you? It's good. It's good. Easy. ஜாலியாக இருக்காங்க. என்னதான் வந்து இவங்க அவ்வளோ கஷ்டங்கள் நிறைய இருக்குது. பட் அந்த கஷ்டங்கள் நான் என்னங்கிறதெல்லாம் போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஜிம்பாப்வே என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. But there is no public transportation. No frequent public transportation here. Only like smaller cars. Like only these combis and taxis. Yesterday I took lift from Beit Bridge to Masvingo. They pass. No bus, lift only. Okay, yeah. Like this. Yeah. சரியான இதுங்க இது. ஆக்சுவலாக லிஃப்ட் டிக்கெட் அதுக்கே வந்து பணம் கொடுத்தோம். அதுவும் என்னங்கிறத நான் சொல்கிறேன், அந்த பணம் கொடுத்ததையும் சொல்லிவிட்டு ஓகேவா போயிட்டுருக்கோம். வெதர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மழை வர மாதிரியே இருக்குது. அண்ணா அதே மாதிரி வந்து ஒரு குடை ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அந்த குடையை எடுத்துகிட்டு போங்க, எதுக்கும் மழை வந்துச்சுன்னா ப்ராப்ளம் கேட்டு அந்த கிரேட் ரூயின்ஸுக்கு போயிடலாம். பார்ப்போம். வந்துட்டோங்க, சிட்டி சென்டர் வந்தாச்சு. இங்கே அந்த காம்பிஸ்லாம் இருக்கும், காம்பிஸும் இருக்கும், அந்த ஷேர் டாக்ஸியும் இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்து போயிட வேண்டியது தான் இப்போதைக்கு. These buses are going to Bulawayo. This one going to Bulawayo, this one going to Harare. Harare. So Harare and Bulawayo, every buses are going Harare, this way. Bulawayo, Weru. அதாங்க பஸ் எல்லாமே வந்து ஹராரே, புலவாயோ, சிட்டி கேபிட்டல் ஹராரேக்கு போவோம், புலவாயோக்கு போவோம். What about Victoria Falls? It will also go to Victoria Falls? Yeah. Only Bulawayo bus is there. Oh, from Bulawayo you need to take another bus to Victoria Falls. There is a straight bus also. Straight bus is there. Okay. அதான் புலவாயோ போயிட்டு அங்கேருந்து நம்ம போகலாம். இன்னும் இங்கேருந்து டேரக்ட் பஸ் விக்டோரியா ஃபால்ஸுக்கும் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நான் போயிட்டு கண்டுபிடிப்போம். காம்பி ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்கிட்டு இங்கே கேட்டேன். ஆக்சுவலாக வந்து ஷேர் டாக்ஸி தான் போதும். அந்த ஷேர் டாக்ஸிலே போகிறேன்ட்டு $3 கேட்டாங்க. ஸோ ஓகே, அங்கேருந்து நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். நான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா சைனீஸ் வண்டி தான். ஆக்சுவலாக அந்த காலத்து வண்டிங்க எல்லாம் என்ன வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம நேற்று இங்கே தான் வந்திருக்கோம். NR Fuels இந்த பக்கம் பூமா ஃபியூல்ஸ். $3 ஆச்சரியப்படாதீங்க. இங்கே இருக்கிற ப்ரைஸ், டீசல் ப்ரைஸுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்பென்சிவ். முன்னாடி போயிட்டுருக்க ட்ரக்கோட டயரை பாருங்களேன், 2 பக்கம் ஆடிக்கிட்டே இருக்குது.
ஈவனாக இல்லை. அந்த பக்கம் ஈவனாக இருக்குது, இந்த பக்கம் ஈவனாகவே இல்லை பாருங்கள். எந்த நேரத்தில் இதாகும் தெரியல பாருங்கள். ஸோ இறக்கி விட்டாருங்க. இந்த பக்கம் தான் வந்தது நம்மளோட ஷேர் டாக்ஸி, அதை போகுது ஆக்சுவலாக. ஸோ மொத்தம் வந்து $3 இது. $3 $10 கொடுத்தா $3 கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் வழியாக. பட் ஆனால் இது ஹோட்டல்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணி இன்னும் ஒரு பாதம் வருமா, அது கிராஸ் பண்ணி போனோன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் சைட்டுன்னு சொல்லப்படுற ஜிம்பாப்வே கிரேட் ரூயின்ஸ். அதாவது ஜிம்பாப்வே வந்தோன்னா முக்கியமாக இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அது மஸ்விங்கோவில் இருக்குது. மஸ்விங்கோவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு ஜிம்பாப்வே கிரேட் ரூயின்ஸ்க்கு எப்படி போகணுன்னு கேட்போம் அவங்கக்கிட்ட. ஆக்சுவலாக இது வந்து ஹோட்டல், இதை தாண்டி போகணும். ஆக்சுவலாக கல் தான், ஃபுல்லாக கல் மலை தான். கேட்போம் போயிட்டு. இதான் அந்த ஜிம்பாப்வே ஹோட்டலுங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அது ஒரு வண்டி போகுது, அந்த வண்டியில் போக சொன்னார். பட் எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம இயற்கையாக நடந்து போகலாமேன்ட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். செம்மையாக இருக்குங்க பார்க்க. இப்போ ஆக்சுவலாக வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிடும். ஸோ பச்சை பசேல்னு ஆகிடும் ஜிம்பாப்வே ஒன் செகண்ட். இருக்கலாம் பயங்கர காட்டேஜஸ்ஸுங்க, செம்ம எக்ஸ்பென்சிவ். நீங்கள் நார்மல் லாட்ஜே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஜிம்பாப்வேல. பட் இந்த மாதிரி லாட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பாருங்கள், ப்ரைவேட் லாட்ஜ் எல்லாமே. திட்ட எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7,000-8,000 வந்துடுங்க, செலவாயிடும் பாருங்க. அப்படியே கேரளாவில் இருக்க ஃபீல் கிடைக்கல உங்களுக்கு. எனக்கு கேரளாவில் இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்க அந்த இயற்கை மரங்களும் சரி, இங்கே இருக்க அட்மாஸ்பியர், இங்கே இருக்கிற அந்த வீடுகள் ஓடுலாம் போட்டு ஒரு பயங்கரமாக இருக்குது பார்க்க. பாருங்க, கிரேட் என்க்ளோஷர் ரெஸ்டாரண்ட் ஜிம்பாப்வே. இருந்தாலும் இந்த மண் ரோட்டில் நடந்து போகிறதே ஒரு சுகங்க. ஆக்சுவலாக பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க இந்த ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து இந்த ஏரியாவில் இது ஒரு நினைவாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஒரு மானுமெண்ட்டு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்து வீடுங்க. பட்டு வீடு மாதிரியே இல்லை பார்க்க. அதெல்லாம் உடஞ்சி போய் நாஸ்தியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஷோனா மக்கள், எங்களோட பூர்வக்குடிகளால் ஷோனா மக்கள் தாங்க இங்கே வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா, அது தெரிஞ்சு போனோம். நிறைய பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க. அதில் முக்கியமான மக்கள் வந்து ஷோனா மக்கள். அவங்க தான் வந்து இந்த ஜிம்பாப்வே இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. ஜிம்பாப்வே நாட்டில், அதுவும் இந்த இடத்துல மஸ்விங்கோ தான் அவங்களோட முக்கியமான இடம். ஆக்சுவலாக ஜிம்பாப்வேக்கு வந்து ஷோனா மொழியில் கற்களால் ஆகப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்களாக இருக்கும், மலையாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் பாறைகள், எல்லாமே பாறைகள். பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு அழகிய பச்சை நிற மரங்கள், நேச்சரோட ஒரு வாக்கு. இதை தாண்டி அப்படியே போனோன்னா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் நம்ம ஜிம்பாப்வேயோட ஒரு வரலாற்று நாகரிகமான ஜிம்பாப்வே கிரேட் ரூயின்ஸை போய் பார்த்துருவோம். இவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் ஜிம்பாப்வேவை பற்றி சொல்லவே இல்லைங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிடிச்சிருக்கும், சதர்ன் ஆஃப்ரிக்காவில். பட் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்காது, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அது வேறு காரணங்களும் இருக்குது. பட் எனக்கு சதர்ன் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜிம்பாப்வே தாங்க. ஏன் ஜிம்பாப்வேனா, இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப நாலேஜபிளான பீப்புள். ஆக்சுவலாக ரொம்ப நாலேஜபிள் பீப்புள், ரொம்ப வந்து க்ரீட் பண்ணுவாங்க எல்லாரையுமே. ஸோ ஒரு மரியாதையை கொடுத்து வந்து பேசுவாங்க. நீங்கள் மற்ற நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ஜிம்பாப்வே வந்து ஒரு ஏழை நாடு, ரொம்ப வந்து கஷ்டப்படுற நாடுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கஷ்டப்படுற நாடு கிடையாது, ஒரு நல்லா வாழ்ந்த நாடு, ரிச் கல்ச்சர் உள்ள ஒரு நாடு. ஆக்சுவலாக ரிச் கல்ச்சர் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, எல்லா வளங்களும் கொண்ட ஒரு நாடு. தங்கம், வைரம், லீத்தியம்மு, காப்பரு, இதுக்கெலாம் வந்து பேர் போன ஒரு நாடு ஜிம்பாப்வே. பட் ஆனால் இங்கே இருக்கிற எக்கனாமியும் சரி, பொருளாதாரமும் சரி, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்
அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற தொழில் முனைவோர்னு சொல்லலாமா தொழில் அதிபர்கள்னு சொல்லலாமான்னு தெரில, இவங்கெல்லாம் தான் வந்து ஜிம்பாப்வேவை வந்து சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஜிம்பாப்வே ஏழையாக போனதுக்கு காரணம் ஜிம்பாப்வே எல்லா வளங்களையும் வச்சு 2000க்கு பின் 2000க்கு முன் 2000க்கு பின்னுன்னு சொல்லிட்டு 2 காலகட்டமாக பிரிக்கலாம் ஜிம்பாப்வேவை. அவ்வளோ வளம் இருக்குங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியல எவ்வளோ வளம் உள்ள ஒரு நாடுன்ட்டு ஜிம்பாப்வே. அந்த நாட்டை வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு கோர நிலைமைக்கு மாற்றிட்டாங்க. நேற்று பார்த்துருப்பீங்க எவ்வளோ லிஃப்ட்டு கேட்டு, அந்த லிஃப்ட்டு கேட்டு வர்றதுக்கே காசு. ஆக்சுவலாக ஏன் லிஃப்ட்டு கேட்டு வர்றதுக்கு காசு நேற்று நான் சொல்லியிருப்பேன். ஃபியூவல் ப்ரைஸ் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது எல்லாமே. விலைவாசி பயங்கர அதிகங்க ஜிம்பாப்வேல. இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த பண வீக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப வந்து விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பணவீக்கத்துக்கு. பட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன் நார்மலாக வந்து ஒரு % வரைக்கும் ஏறும். பட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 1% ஏறும். அந்த மாதிரி நடந்துருக்கு ஜிம்பாப்வேல. ஒரு மிகப்பெரிய ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆகி இப்போ நாடு வந்து ஒரு கடும் ஒரு நிதி நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. காசு வந்து மக்கள் கையில் பெருசாக இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜிம்பாப்வே. அதுதான் வந்து நேற்று பஸ்ஸும் நமக்கு கிடைக்கல. பார்த்தீங்களா? பஸ்ஸு கிடைக்கல. நம்ம அந்த அண்ணன்கிட்ட போய் கேட்டு அப்புறம் நம்ம ட்ரக்கு மாதிரி எப்படியோ வந்தோம் நேற்று. ரொம்ப கஷ்டங்க இந்த நாட்டில். இதை பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து $15 ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். அந்த கொட்டாய் தான் ஆக்சுவலாக. அந்த கொட்டாயிலேருந்து நீங்கள் போயிட்டு உங்களோட நேமு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா $5 பே பண்ண சொல்லுவாங்க டாலர்ஸில். நான் $20 கொடுத்தேன். அவங்க எனக்கு வெறும் என்ன பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்கன்னா $5 சேஞ்ச். அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை ஆக்சுவலாக. சேஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு வரும்போது வாங்கிக்கிங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிங்கன்ட்டாங்க. ஏன்னா இதை சுற்றி எப்படியும் வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுங்க போயிட்டு வரது. ஸோ இதாங்க கிரேட் ஜிம்பாப்வேவோட சைட் மேப்பு ஆக்சுவலாக. அப்புறம் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ். ஸோ என்னென்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சென்டரு, ஹில் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹில் காம்ப்ளெக்ஸ் அதுவும் இருக்குது, அங்கே போகணும் நம்ம. வேலி என்க்ளோஷர், கிரேட் என்க்ளோஷர், ஷோனா வில்லேஜ், மியூசியம், கியூரியோ ஷாப், ஏன்ஷியன் அசென்ட்டு, மாடர்ன் அசென்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வழி எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ரூட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிரேட் என்க்ளோஷர், ஹில் காம்ப்ளெக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் போயிட்டு. ஓகேங்களா? போயிட்டு அப்படியே நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகணும். சரியா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, அதுதான் விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதிலே எப்படி போகணுன்ட்டு. ஸோ ஹில் காம்ப்ளெக்ஸ் வந்து நேராக போகணும். கிரேட் என்க்ளோஷருக்கு வந்து இந்த பக்கம் போகணும். ஓகேவா? நம்ம இப்படி போயிட்டு அப்படி வரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். கிரேட் Zimbabwe identity as a nation. This monument, together with about 300 other similar sites built in dry stone, walls are a link between us and our ancestors. The geographical spread of these sites in Zimbabwe, Botswana, Mozambique, South Africa is evidence of one of the Africa's vast, most complex and architecturally impressive pre-colonial civilization. அது pre-colonization நவநாகரிகம். As a masterpiece of human creative genius, the people of Zimbabwe are eternally inspired by this outstanding monument and are proud to be conserved. So showcase it for the education and enjoyment. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரேட்டர் ஜிம்பாப்வே மானுமெண்ட்டுங்கிறது வந்து பண்டைய கால நவநாகரிகம்ங்க. ஆக்சுவலாக அதை தான் வந்து கிரேட்டர் ஜிம்பாப்வேனே சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃப்ரிக்காவில் வந்து நாகரிகமே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நாகரிகம் இருக்குங்க, அதுவும் ஜிம்பாப்வேயில் இருக்குது. அதுதான் வந்து இந்த கிரேட் மானுமெண்ட். இந்த கிரேட் மானுமெண்ட்டை வந்து வெறும் கற்களால், எந்த ஒரு சிமெண்ட்டு எந்த ஒரு இதையும் வச்சு கட்டலை. அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிபி 1100ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த காலகட்டத்தில் இருந்து பயங்கரமாக கட்டப்பட்டு அது மனிதர்களால். இப்போ நம்ம வந்து ஒரு ஈஜிப்டை வந்து எப்படி ஒரு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்னு சொல்கிறோமோ, அதேமாதிரி இங்கே இருக்கிற ஒரு கிரேட் ஜிம்பாப்வேங்கிறது, ஒரு கிரேட் ஜிம்பாப்வே மானுமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஜிம்பாப்வேயோட ஐடென்டிட்டியை குறிக்கிறது. கற்கள்லாம் பாருங்கள், அதெல்லாம் நான் போய் காட்டுறேன். சரி போவோம் அப்படியே.
சொன்னால் ஜிம்பாப்வே தான் நான் சொல்லியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுவும் போயிடுச்சு. நிறைய நில சுரண்டல்கள், ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரிசோர்ஸஸை எடுக்க தான் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஸோ பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க. பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுனால நாடு வந்து சிவில் வாருக்கு போகுது. இது மற்ற நாடுகளுக்கு ஏதுவாக இருக்குது. யார் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகணுமோ ஏதுவாக இருக்குது. ஸோ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்குமே ஆஃப்ரிக்காவில். பாவம் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இல்லை. கல்வி தான் இவங்களை வந்து ஒரே வழியாக காப்பாற்றும். ஜிம்பாப்வேவை காப்பாற்றணும்னா ஒரே வழி. பட் ஆனால் ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த மக்கள் தான். இந்த மக்களை மாதிரி ஒரு நல்ல மக்களை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புளுங்க, படித்தவங்க. ஜிம்பாப்வேன்ஸ் எப்பயுமே வந்து நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும். பட் அவங்க லீடர்னால விழுந்துட்டாங்க. ஒரு சோகமான கதை இது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான கதை. உங்களுக்கும் இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகே, உள்ளே போய் பார்ப்போமா? த கிரேட் ஜிம்பாப்வே மோனுமெண்ட் உள்ளே போய் பார்த்துருவாங்க. பாருங்க, கற்களால் ஆன இந்த மிகப்பெரிய ஜிம்பாப்வே மோனுமெண்ட், தி கிரேட்டர் ஜிம்பாப்வே. அப்படியே பார்க்க எனக்கு வந்து செஞ்சிக்கோட்டையை பார்த்த போல் இருக்கிறது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, சுற்றி அப்படியே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ கட்டினது கிடையாதுங்க, 1100 அந்த காலகட்டத்தில் கட்டினது. இதெல்லாம் இன்னும் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இவங்களோட வந்து அதான் மிகப்பெரிய ஒரு ஐகானிக் இதுவாக சொல்கிறாங்க. அதிலே போட்டு இருந்து பாருங்கள். ஒரு நாகரிகம் இல்லைன்னு சொன்ன, ஒரு நவநாகரிகம் ஆஃப்ரிக்காலே இல்லைன்னு சொல்லிட்டு மறைக்க பார்த்தாங்க பிரிட்டிஷ். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, ஆஃப்ரிக்காவில் நவநாகரிகமே தோன்றலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு சாட்சி இந்த கிரேட்டர் ஜிம்பாப்வே. அந்த டைம்லேயே எடுத்துகிட்டு வந்து ஒரு சிமெண்ட்டு எதுவும் கிடையாதுங்க. எடுத்துகிட்டு வந்து மக்கள் கஷ்டப்பட்டு, இப்போ நம்ம எப்படி ஈஜிப்டை சொல்கிறோம், ஈஜிப்டோட இது வந்து வேறு. பட் இவங்களோட இது வந்து அந்த டைமில் அதுக்கான ஆதாரமும் இங்கே நிறைய இருக்குது. இங்கே எப்படி கொண்டு வந்தாங்க எல்லான்று. இது ஆனால் கட்டினது பார்த்திங்கன்னா சோனா மக்கள் தான். சோனா மக்கள், அதனால தான் இங்கே சோனா வில்லேஜே இருக்குது. ஆனால் அது ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் கிடையாது. பட் அங்கே நீங்கள் சும்மா போனீங்கன்னா மக்களை பார்க்கலாம், சந்திக்கலாம், அவ்வளோதான். செம்மையாக இருக்குல்லங்க. இந்த மாதிரி வீட்டில் தான் தங்குவாங்கங்க ஆக்சுவலாக. இது ஐரோப்பா மக்களோ சரி, அரபிக் மக்களோ சரி, யாரும் கட்டலை. இங்கே இருக்க சோனா மக்கள் தான் கட்டியிருக்காங்க. இது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் சுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் அந்த பக்கம்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் போங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 11 மீட்டர் இருக்கும் இந்த கல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, சுண்ணாம்பு எதுவுமே இருக்காது. காட்டுறேன் பாருங்க, கிட்ட வந்து காட்டும். எதுவுமே இருக்காது, வெறும் கல் மேலே கல்லாக போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது அதுலேயே நிற்கிது. சிமெண்ட்டோ சுண்ணாம்போ எதுவும் இல்லை இங்கே. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரச குடும்பம் இங்கே வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அது எனக்கு உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. அது நான் சும்மா ஒரு டைம் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ தெரிஞ்சது எனக்கு. வளைஞ்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கமாகவே இருக்காது. அந்த பக்கம் அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் உள்ளே போயிட்டு திருப்பி இந்த பக்கம் போகுது பாருங்கள். வளைஞ்சு இருக்குது எல்லாமே. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கல்லும் வந்து உழுந்ததாகவும் சரித்திரம் இல்லைன்றாங்க. எனக்கு அதான் ஒன்றும் புரியல. எப்படியும் ஒரு கல்லை வைக்கிறாங்கன்னா இப்படி வச்சு அது நிற்கிதுங்கிறது பார்க்கணும். ஒரு சிமெண்ட் இருந்தால் தான் நம்ம இதுக்கெலாம் கல் நிற்கும். இங்கே நிற்க வைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க ஆக்சுவலாக. அதை எப்படியோ நிற்க வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளோட சின்னமாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இடத்த. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நகரமாக இருந்ததுங்க. நகரமாக இருந்து ஒரு 18,000லேருந்து 20,000 மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இப்படி போய் சுற்றி வரலாம், இப்படியும் போகலாம். நம்ம இப்படி போவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்ன கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா, சீனாவோட பீங்கான்கள், சீன பீங்கான்கள், அப்புறம் அரபிக் நாணயங்கள், இதெல்லாம் இங்கே கிடச்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, கிரேட் ஜிம்பாப்வே வந்து இந்திய பெருங்கடல், அதாவது இந்திய பெருங்கடலோட வணிக அந்த ஒரு வலையோடு இணைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து நிறைய வந்து கைவிடப்பட்ட ஒரு நகரமாக மாறிடுச்சுங்க. பாருங்க, ஒரே பிரச்சனை, தண்ணி இல்லை.
அதான் பார்த்துருக்கீங்க. நேற்று நம்ம அந்த அண்ணன் வீட்டில் இருந்தோம், போர் போடுறதுக்காக வந்திருந்தாங்க, தண்ணியை வந்து இந்த மக்கள் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி இங்கே இருக்கிற காட்டெல்லாம் வந்து நிறைய அழிச்சிட்டாங்க, காடுகளும் இல்லை, மக்கள் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து ட்ரேட் ரூட்டெல்லாம் மாறி போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னான்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி உங்களால் ஒன்று கட்டவே முடியாதுறான்னு ஆஃப்ரிக்கா மக்களுக்கு வந்து சவால் விட்டான். பட் அதெல்லாம் மீறி இந்த மக்கள் கட்டினாங்க. இன்றைக்கி வந்து ஆஃப்ரிக்காவை வந்து எல்லாருமே காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களை தேடி வரணும், தேடி பார்த்தால் மட்டுமே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் வந்து கிரேட்டர் ஜிம்பாப்வேவை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த நீங்கள் ஜிம்பாப்வேயோட அந்த கொடியிலே தெரியும், தேசிய பறவை இருக்கும், தேசிய பறவை இருக்கும். அந்த பறவை தான் வந்து கிரேட் ஜிம்பாப்வே, இங்கேருந்து கிடைச்சது தானே அந்த பறவை, சென்ட்ரல் ரிட்ஜ் எக்லோஷஸ். இந்த நாட்டோட அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த சுவர்கள் தான். மொத்தமாக ஒரு நாட்டோட அடையாளம், ஜிம்பாப்வேயோட அடையாளத்துக்கிட்ட நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக. அப்படி கீழே போமா, கீழே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சோனா மக்களோட வீடுலாம் இருக்குது. சோனா மக்கள் தான் வந்து திட்டத்தட்ட ஜிம்பாப்வேனே சொல்லலாம் என்ன கேட்டால். 70% 80% மக்கள் இங்கே இருக்கிறவங்க சோனா மக்கள் தான். இன்றைக்கி அவங்களோட வீடுகள்லாம் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நிறைய வந்து மாறிட்டாங்க. ஸோ அவங்களோட மெயின் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே படுத்துருக்கு பாருங்கள், இந்த மாடு மேய்க்கிறதும் விவசாயம் பார்க்குறது மட்டும்தான். ஸோ நம்ம ஊர் மாடு மாதிரியே இருக்குதுங்க பார்க்க. ஸோ அவங்களோட இது வந்து பிரதான இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறது ப்ளஸ் வந்து விவசாயம் பார்க்குறது, இதுதான். ஸோ அவங்க கிபி 900லேருந்து 1100ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்திலேருந்து வந்தவங்க. ஸோ மெஜாரிட்டி 70% அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனி சடங்கு இருக்குது, இவங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி ஜிம்பாப்வேவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்றைக்கி ஆனால் மெயினாக இவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா இரும்பு தொழிலில் இருக்காங்க. ஸோ இரும்பு தொழிலை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதை பாதுகாத்துட்ருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து சும்மா கல்ச்சுரலுக்காக காட்டுறதுக்காக இந்த வீடு இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. மக்களுக்காக, ஏதாவது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக இப்போ டூரிஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், சோனா வில்லேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ், ஆர்கிடெக்சர், எல்லா ப்ராக்டிசஸ், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ஃபைன் ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் ஹீலிங் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது. ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் இங்கே எப்படி இருந்ததுங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த வீடுகளை இங்கே கட்டி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி நைட் அக்கமடேஷன் கூட இருக்குங்க. ஆஃப்ரிக்கன் நைட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. இதெல்லாம் அவங்க செய்கிற பொருட்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஹலோ, ஹவ் ஆர் யூ? யா குட்டா. இதெல்லாம் அவங்க வந்து செய்கிறதுங்க. செஞ்சு இங்கே வர டூரிஸ்ட் எதாக இருந்தாங்கன்னா வாங்கிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி ஒன் ஆஃப் த கீ இண்டிகேஷன் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த செஞ்சு இது வந்து விற்று இது அவங்க பொருளாதாரத்தை ஏதாவது மேம்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க. பட் எத்தனை பேர் வாங்குவாங்க? பட் வாங்கினா நல்லா தான் இருக்கும். எல்லாமே பாருங்கள், கூடை கீடை, அந்த டீப்பானு எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து அந்த மூங்கிலில் செஞ்சுற கூடைங்க எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. சிற்பங்கள் போய் பார்த்துருவோமா வீடுகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு? வீடுகள், சோனா மக்களின் வீடுகள். உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கேயே உட்காந்து.
பாருங்க, இந்த ஹட் ஹவுசஸில் தான், இந்த குடியில் தான் வந்து தங்குவாங்க. சின்ன குடில் ஒரு ஓனா. ஏய் பாருங்க அப்பா, இந்த இடத்துக்கு வந்தால் தாங்க ஈட்டு கம்மியாகுது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கூடை. இந்த கூடையில் இவங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் எதாவது பொருட்கள்லாம் வேணுன்னா இந்த கூடையில் போட்டு வைப்பாங்க. கூடையை போட்டு இதை எடுத்துகிட்டு போவாங்க. இது வரைக்கும் பாருங்கள். அப்பா செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. இவ்வளோ நேரம் அங்கே வெயிலில் இருந்தேன். அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஹீட்டை தணிக்கும் ஒரு கட்டத்தில். இதெல்லாம் மண், இதெல்லாம் வந்து களிமண்ணில் வச்சு செஞ்சது. இதெல்லாமே மூங்கில வச்சு மேலே வந்து பின்னிருக்காங்க குடில் மாதிரி. ஜிம்பாப்வேங்கிற பேர் இவங்களால தான் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லலாமா. சோனா மக்கள் தான். ஜிம்பாப்வேங்கிறது வந்து அந்த கற்களால் ஆன ஒரு நகரம்னு சொல்லலாம் ஜிம்பாப்வேவை. The boys and the room. Gota Ekambeli. This house was traditionally built near the kraal because boys were responsible for safeguarding of the goats and cattle as test of their bravery. Oh, இதுதான் வந்து அந்த ஆடுகளெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த பசங்க இருப்பாங்க போல், செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பாதுகாத்துட்டு இங்கே இருக்கணும். இது எதை குறிக்குதுன்னா அவங்களோட வீரத்தை வந்து குதிக்குதுன்றாங்க. இதுக்குள்ளே தான் இருப்பாங்க போல் ஆடு மாடுகளை பார்த்துக்கிட்டு. அந்த டைமில் இதோட வீரத்தை வந்து குடிக்கிறதுக்கு த பாய்ஸ் அந்த ரூம்னு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. Polygamous family. The traditional homestead portrays a man who has 5 wives. In most African societies, having many wives and children is arguably a mark of man's elevated social status, power and wealth. அது உண்மைதாங்க. ஆக்சுவலாக ஜிம்பாப்வேல பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 3, 4 இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்காகனா தங்களோட பவரை காமிக்கிறதுக்காக. அதாவது இந்த சொசைட்டிலே இந்த சர்க்கிளில் வந்து நான் தாண்டா பெரியவன், இத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பலத்தை வந்து காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் போட்டிருக்கு, பாலிகமஸ் ஃபேமிலி. இங்கே பாருங்க ஒரு ஸ்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்ஸ் கிச்சன், ஹிம்பா உரு. Socially, this is the most important and most accessible structure of any African polygamous homestead. This is just the biggest of all the other wives. Huts with granary, chicken run, goat, pan, firewood stores and different types of kitchen utensils. ஸோ இது வந்து முதல் மனைவியோட கிச்சன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே எல்லாமே வச்சுருப்பாங்க. விறகு, இது சிக்கனு, அப்புறம் ஆடு, பேனு, அப்புறம் எல்லாமே. இது எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே இருட்டாக இருக்குது தெரியல. அதான் அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் அவங்க தான். அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உரல் இருக்குது, உரலில் அடித்து எல்லாத்தையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி அந்த இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணும். இதிலலாம் இதுதாங்க அவங்களோட நடனங்கள். யாராவது வந்தாங்கன்னா, விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து வரவேற்பாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடி வரவேற்பாங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு ட்ரம்ஸில் அவங்க இது மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு கோலில் வச்சுட்டு அடிக்கிறாங்க. அவங்க ஒருத்தங்க பாருங்க, அயன் ஸ்மித்து இரும்பு உடைக்கிறவங்க உள்ள இருக்காங்க. ஆக்சுவலாக
அதான் சொன்னேன்ல இரும்பு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து இரும்பு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. இதை காமிச்சிருப்பாங்க, இதில் பொம்மையை வச்சு காமிச்சிருப்பாங்க எல்லாமே. சோனா வில்லேஜ் முடிஞ்சதுங்க. அப்படியே திருப்பி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் எல்லாமே. ஹலோ, how are you? Good? Fine. Thank you. சொல்லுங்க நல்லா எப்படி பாருங்க. எவ்வளோன்னு கேட்டோன்னா ஐம் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர்? நோ ஸ்கூல்? நோ ஸ்கூல்? ஓ ஹாலிடே. பாய். ஆ அந்த குழந்தை வெக்கப்பட்டு போகுது. ஜிம்பாப்வே மக்கள் என்னதான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களோட ஹானஸ்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதேமாரி யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாற்றி பணத்தை சம்பாரித்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். உழைப்பில் வந்து உழைப்பை மட்டுமே நம்புகிறாங்க. உழைப்பை மட்டுமே வச்சு எப்படியாவது மேலே போயிடலாமாங்கிறது யோசிக்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரியாதுங்க, ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, ஆவரேஜாக ஒரு ஆள் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு 15,000 தான் வாங்குவாங்க. அந்த 15,000 வச்சு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை கட்டுப்படுத்தி குடும்பத்தை ஓட்டணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஜிம்பாப்வே மக்கள் அவங்களோட இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் இதை பிடிக்காமல் வந்து மைக்ரேட் டைப் பண்ணவங்களும் இருக்காங்க. சில பேர் இதை பிடிச்சி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த நாட்டை என்னோடய நாடுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாடு. அதனால தான் எனக்கு இந்த நாடு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன். நான் சந்தித்ததுலேயே ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு சில நாடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் போனதில்லை. நான் ஆக்சுவலாக சென்சிட்டிவாக தான் நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணுவேனே போகிறதுக்கு. போய் அங்கே சில விஷயங்களை கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே போவேன். அதில் முதல் நாடு எத்தியோப்பியா. ஆக்சுவலாக எத்தியோப்பியா சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது, சொல்லப்படாத கதைகள் ஏகப்பட்டது இருக்குது. அதை நான் ஒழுங்காக ஃபஸ்ட் டைமுங்கிறனால என்னால் ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியல. அதோட வருத்தம் எனக்கு இன்னுமே அந்த வருத்தம் இருந்துகிட்ருக்கு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, லேட்டாக பண்ணியிருக்கலாமோ, ஒரு வேளை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஜிம்பாப்வே அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஜிம்பாப்வேவை பற்றி நிறைய சொல்லிடணும், உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுப்பீங்கிறதுக்காக இந்த நாட்டை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹிஸ்ட்ரின்னு நினைக்காதீங்க. ஒரு நாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா முதல் விஷயம் ரூட் காஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் எங்கே பிரச்சனை நடந்ததுன்ட்டு. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாடு எப்படி சொல்கிறது, ஒரு 15-20 வருஷம் ஆகுங்க. 15 முக்கியமாக ஒரு 15 வருஷம் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த மக்கள் இருப்பாங்களா, அடாப்ட் ஆவாங்களான்னு தெரில. பார்ப்போம் எப்படி ஜிம்பாப்வேயோட நிலைமை அமைதுன்ட்டு. அதே இந்த புல்வெளியெலாம் பார்த்தா எனக்கு படுக்கணும்னு தோணுச்சுங்க. இந்த வெயிலுக்கு இதமாக அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா போகலாங்கிற மாதிரி யோசித்தேன். இயற்கையான காற்று, மக்கள், வெள்ளந்தியான மக்கள், வாய்ப்பே இல்லை. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இயற்கைங்கிறதப்போ அடிச்சிக்க முடியாது. Hi. Hi, how are you? Yeah, good. How are you? I'm alright. You're from? தாத்தா வந்து ஜாலியாக சைக்கிளில் போயிட்டுருக்காரு. அப்பா, ஏங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் க்ளவுடி ஆகுது பாருங்களேன். காட்டுப்பாதைக்குள்ளே போகிற மாதிரியே இல்லை, தனியாக ஜாலியாக எந்த ஒரு கவலையும் இல்லை. மழை பெய்யுது, தூத்தல் போடுதானா, மேலே ஏதோ இருக்குது, பார்ப்போம். கவலைப்படாதீங்க, காட்டுக்கும் போகிறோம், ஓகேவா? சஃபாரி கண்டிப்பாக பண்ணுறோம், ஜிம்பாப்வேல பண்ணுறோம், ஓகேவா? நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வேல சஃபாரி பண்ணுறது நம்மளாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. எனக்கு மேபி ஜாம்பசி இல்லைன்னா ஓவாங்கே நேஷ்னல் பார்க்
2 ஏதோ ஒரு இடத்துல சஃபாரி பண்ணிடலாம். ஓகே, 2 தாங்க மேஜர் நேஷ்னல் பார்க்ஸு. அது விக்டோரியா ஃபால்ஸ் போகிற இடத்துல இருக்குது. பார்ப்போம், பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணுறோம். சஃபாரி இருக்குங்க. க்ரூகரில் விட்டுட்டேன் டைம் இல்லாமல். பட் இந்த தடவை மிஸ் ஆகாது ஜிம்பாப்வேல. கமான் கமான். என்ன இருக்குது இடம் என்னன்னு தெரியலையே, போய் பார்த்துருவோம். இங்கே இது மாதிரி கட்டு வச்சுருக்கேன், கட்டேஜ் மாதிரி இருக்குது பார்க்க. சொல்ல மறந்துட்டேங்க, இந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த அண்ணன் தான் கொடுத்தாரு எனக்கு கிஃப்டாக நேற்று. எனக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது. எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து அந்த அண்ணன். சாப்பாடு நேற்று நான் வரேன்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. வாய்ப்பே இல்லைங்க. நம்ம ஆளுங்க தாங்க எந்த விஷயத்துலையும். அந்த அண்ணன் எனக்கு வந்து மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தாரு. இந்த அண்ணன் வந்து நேற்று பிரியாணி ரெடி பண்ணி, நான் வரேங்கிறதுக்காகவே பிரியாணி ரெடி பண்ணாருங்க, சிக்கன் பிரியாணி. நான் சொல்லும்போது ட்ராவல் என்னை எவ்வளோ விஷயத்தில் எவ்வளோ நல்ல நல்ல பீப்புள் என்னை மீட் பண்ண வச்சுருக்குங்கிறது போக தான் தெரியுது எனக்கு. அவ்வளோதாங்க. இது நம்ம பார்த்தது வந்து ஜிம்பாப்வே கிரேட் ரூயின்ஸ் பார்த்துருப்பீங்க. எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு, நம்ம போக வேண்டியது தான். அங்கே வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நம்ம காரில் வரவங்க காரில் வந்தாங்க, நம்ம இப்படியே போகலாம். பாய். ட்ரிங்க் டன். ஓகே.